Daily. Taste the Daily. தமிழர்களுக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு வரலாற்று ரீதியிலானது என்பதை விட உணர்வு பூர்வமானது என்றே சொல்லலாம். குறிப்பாக காசியில் உள்ள விஸ்வநாதர் கோவிலுக்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி தமிழர்கள் அதிக அளவு பயணம் மேற்கொள்ளும் காசியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு தாய் வீடாக இருந்து அரவணைத்து கவனித்துக் கொள்ளும் இடம்தான் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த சத்திரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தங்குமறைகளும் உணவும் அளிக்கப்படுகிறது. அதில் விதிவிலக்காக திங்கட்கிழமை அன்னதானமும் வழங்கப்படுகிறது. பக்தர்கள் தங்குவதன் மூலம் வரக்கூடிய வருவாய் கூட பூஜை புனஸ்காரங்களுக்கும் புண்ணிய காரியங்களுக்குமே செலவிடப்படுகிறது. காசியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எப்படி சத்திரம் அமைத்தார்கள் என்ற கேள்விக்கு வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டும். 19ஆம் நூற்றாண்டில் வணிகத்திற்காக மியான்மர் செல்லும் நகரத்தார்கள் வாரணாசியில் தங்கி கொல்கத்தா வழியாக வெளிநாடுகளுக்கு செல்வர். அவ்வாறு தங்கியோர் ஏற்படுத்திய இந்த அமைப்புதான் மக்களுக்கு இன்றளவும் சேவை செய்து வருகிறது. சத்திரம் மூலம் வரும் வருமானம் முழுவதும் வாரணாசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் அன்னபூரணி கோவிலுக்கும் வழங்கப்படுகிறது. மன்னராட்சி நடைபெற்ற காலத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் பக்தியையும் சேவை மனப்பான்மையையும் அறிந்து கொண்ட மன்னர்கள் அவர்களையே கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வழங்க அனுமதித்தனர். அதன்படி காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன், அன்னபூரணி அம்மனுக்கு தேவையான பூஜை பொருட்களை நகரத்தார்கள் வழங்கி வருகின்றனர். மொத்தம் 4 கால பூஜைகள் கோவிலில் நடைபெறும் நிலையில் அதில் 3 கால பூஜை நாட்டுக்கோட்டை சத்திரத்தார் மூலம் நடைபெறுகிறது. மங்கள இசை முழங்க சாம்பிராணி புகையை கொண்டு வலம்புரி சங்கில் ஒலி எழுப்பி பூஜை பொருட்கள் கோவிலுக்கு இங்கு இருந்துதான் அனுப்பி வைக்கப்படுகிறது. சத்திரத்தில் தங்கும் பக்தர்கள் இந்த 3 பூஜைகளையும் தரிசனம் செய்ய ஏற்பாடும் செய்யப்படுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக காசியில் இருந்து தலைமை செய்தியாளர் ராஜேஷ் குமார். Taste the Daily.